மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனக்கு என்றைக்கும் வழிகாட்டியாக திகழும், என்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை வணங்கி, மூத்த அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே 2:30 மணி வரைக்கும் காத்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். குறிப்பாக இன்றைக்கு உரையாற்றிய உறுப்பினர்களுக்கும் அதிலும் என் துறையை பற்றி அதிகமாக கருத்துக்கள் தெரிவித்த மாண்பு உறுப்பினர் விபி கந்தசாமி அவர்களுக்கும், அதேபோல் மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களுக்கும், ஜோதி அவர்களுக்கும், இளங்கோ அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் தாண்டிவிட்டது. எனவே ரொம்ப குறுகிய சில கருத்துக்களை பதிவு செஞ்சு வெட்டு தீர்மானங்களை பற்றி உரையாற்றி நான் அறிவிப்புகளுக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பல பங்கு இருக்குது. அந்த கொள்கை விளக்கு குறிப்பில் 7 நிறுவனங்கள் கூறிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று எல்காட், 2வது டிஎன்இஜிஏ, 3வது தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, 4வது டாக் டிவி, 5வது டான்ஃபிநெட், 6வது ஐசிடி அகாடமி, 7வது ஐடிஎன்டி. இந்த 7இல் 6 நிறுவனங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதே இருந்தது. இந்த ஐடிஎன்டி ஹப் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்காட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உறுப்பினர்கள் கந்தசாமி அவர்களும் மாண்பு உறுப்பினர்கள் கந்தசாமி அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பதனால் நான் கூற வேண்டியது, மொத்தம் 8 எல்காட், 1288 ஏக்கர், மொத்தம் செலவு அதுக்கு 852 கோடி. பல ஆண்டுகள் திறக்கப்பட்டு, அவர் சொல்கிறது உண்மை, பல எல்காட் எஸ்இசட் அவங்க காலத்தில் திறக்கப்பட்டது. பல முயற்சிகள் அவங்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் அது முடிக்க முடியாமல் சென்று விட்டார்கள். அதை முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி இன்றைக்கு சுமார் 1.25 லட்சம் நபர்கள் பணி செய்யும் அளவில் சுமார் 35,000 கோடி அங்கேருந்து ஏற்றுமதி செய்யும் வகையில் சேவைகள், மென்பொருள்கள் நடந்து கொண்டிருக்கின்றது.